காஷ்மீரே இன்னும் ரீச் ஆகல, அதுக்குள்ள இந்த குளிருது. நீங்க இப்ப பாக்குற வீடியோ நான் இந்தியா சுற்றி உலா வரும் பயணத்துல எபிசோட் 57. காலையில ஜம்மு ரீச் ஆயிட்டேன். ரீச் ஆன உடனே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஜம்முல இருந்து காஷ்மீர் போனோம். நான் என்ன யோசிச்சேன்னா ஹிட்சேக்கிங் பண்ணலாம்னு யோசிச்சேன். நான் மேக்ஸிமம் ஹிட்சேக்கிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் வச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் அந்த ஹிட்சேக்கிங் பண்ணியிருந்தேன்னா வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய தவறான முடிவா அதுதான் இருந்திருக்கும். சரின்னு பக்கத்துல விசாரிச்சா கவர்மெண்ட் பஸ் வந்து தான் இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான். அப்புறமா ஒரு மிலிட்டரி அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாரு. இந்த பஸ்ல ஏறினீங்கன்னா 20 ரூபா தானா, அங்க இருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த பஸ் ஸ்டாப் ரீச் ஆன அப்புறம் எனக்கான பஸ் எப்பயோ போயிடுச்சு போல. வேற ஒன்றும் இல்லை, கெட்ட சகுனத்துக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் போல. அதனாலதான் ரொம்ப ரொம்ப நல்ல காரியமா நடக்குது நம்மளுக்கு. என்னடா கும்பலா சேர்ந்து எங்க கூட்டு போறான்னு பாக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, ஜம்முல இருந்து காஷ்மீர் போறதுக்கு கேப் அவைலபிள் இருக்கு, ஷேரிங் கேப் மாதிரி. அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு 450 ரூபா கொடுத்துட்டு காஷ்மீர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நடுவில் ஒரு வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், பூரி தொட்டு சாப்பிட்டு டீ. என் வாழ்க்கையிலே முதல் வாட்டி இந்த மாதிரி காம்பினேஷன் சாப்பிட்றேன். திரும்ப 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு இறங்கிட்டோம். பட் என்னோட நிலைமையை பாருங்க, வெயில் அடிக்குதாடா, செம்ம குளிரு. எப்பா சோறு சாப்பிடலான்னு சொல்லிட்டு மட்டன் சோறு வித் மட்டன் கொட்டை சாப்பிட்டு முடிச்சோன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழி ஃபுல்லா இந்த பனியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. கடைசியா ஒரு வழியா ஈவினிங் வந்து காஷ்மீர் ரீச் ஆனேன். காஷ்மீர்ல ஒருத்தரை கூட எனக்கு தெரியாது. ஈவினிங் டைமா தன்னந்தனியா நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு தவிச்சிட்டு இருந்தேன். நைட்டு நான் எங்க தங்க போறேன்னு எனக்கும் தெரியல. எனக்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, என் நெட்வொர்க் ஒர்க் ஆகுது. என்ன நடந்தது இதெல்லாம் அடுத்த வரப்போற காஷ்மீர் சீரிஸ்ல இருக்க போது. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.